வணக்கம். நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் அனைத்தும் திசுவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோல. அதுல எபித்தீலியல் திசு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இருக்கும். இது ஒரு மெல்லிய ஆனா கொஞ்சம் இறுக்கமா செல்களை அடுக்கி வச்ச ஒரு திசுவா இருக்கும். நெகிழ்வு தன்மையா இருக்கும். ஆனா ரப்பர் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எபித்தீலியல் திசுனாலே என்னோட பேக்ரவுண்ட்ல போது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது உடல்ல எந்தெந்த மாதிரியான இடத்துல இது ரோல் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ராணுவ படம் மாதிரி ஒரு நாட்டை சுத்தி பார்டர்ல ஃபுல்லா பாதுகாப்பு கொடுக்கறது வந்து எபித்தீலியல் திசுவா இருக்கும். அதே சமயத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற துணை ராணுவ படைகள் மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்துலயும் அவங்களோட ரோல் இருக்கும். நுரையீரல் இருக்கும், சிறுநீரகத்தில் இருக்கும், வயிற்றுல செரிமான பகுதியில குடல் பகுதியில எல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் ரோல் பண்ணுது. அதை தாண்டி ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ்னு வந்து ரொம்ப முக்கியமான சுரப்புகள் எல்லாம் சுரக்கிற இடத்துல எல்லாம் வந்து எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் இருக்கு. இனப்பெருக்க மண்டலத்துல சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்களா, சோ இது எல்லாமே வந்து எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் ரோல் பண்ணுது. அதை தாண்டி டோட்டல் ஸ்கின்னுக்குமே, அதான் சொன்ன ராணுவ படம் மாதிரி டோட்டல் ஸ்கின்னுக்குமே வந்து எபித்தீலியல் டிஷ்யூ தான் ரோல் பண்ணுது. இன்னும் கூட சொல்லிட்டே போலாம். அடுத்த வீடியோல கனெக்டிவ் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். நன்றி.